ஏமா மொபைல் போன்ல படம் எடுத்திருக்காங்க, வீடியோ ஆதாரம்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ உங்க கையில இருக்கா? அது வந்து ஃபைல் கரப்ட் ஆயிடுச்சு யுவர் ஆனர். வீடியோ ப்ளே ஆகல. ஒரிஜினல் ஸ்கோர் மட்டும்தான் இருந்தது. காப்பி இல்லை யுவர் ஆனர். சோ அப்போ வீடியோ ஆதாரம் கையில் இல்ல, அதானே? எஸ் யுவர் ஆனர். நேர்ல பார்த்த ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா இல்லையா? விட்னஸ் யாரையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியல யுவர் ஆனர். சரி, என்ன பண்ணலாம்? வாய்தா கொடுத்துடலாமா? நீங்க எது சொன்னாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம் யுவர் ஆனர். ஏமா அடுத்த ஹியரிங்லயாவது விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுவீங்களா? முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் யுவர் ஆனர். என்னம்மா சொல்ற? அடுத்த தடவையும் விட்னஸ் இல்லைன்னா கேஸ் நிக்காது, தெரியும்ல? ஏமா நீங்க லாயர் ஜெயராமன் பொண்ணுன்னு சொன்னாங்க. எஸ் யுவர் ஆனர். உங்க அப்பா கிட்ட கோர்ட் நடைமுறையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம்ல? விட்னஸ் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? வெறும் வாய்தா மட்டும் வாங்கிக்கிறீங்களா? நான் கேஸ வித்ட்ரா பண்ணிக்கிறேன் யுவர் ஆனர். என்னம்மா சொல்றீங்க? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நான் இந்த கேஸ வித்ட்ரா பண்ணிக்கிறேன் யுவர் ஆனர். நினைச்சா கேஸ் போடுறதுக்கும் நினைச்சா வித்ட்ரா பண்றதுக்குமா கோர்ட்டும் நாங்களும் இருக்கோம். ஐம் சாரி யுவர் ஆனர். எதுக்கும் இன்னொரு தடவை யோசிச்சுக்கங்கம்மா. யோசிச்சுதான் சொல்றேன். நாங்க வித்ட்ரா பண்ணிக்கிறோம் யுவர் ஆனர். கேஸுங்கிறதால மன்னிச்சிட்டேன். மறுபடியும் ஏதாவது ஒரு கேஸ்ல இந்த மாதிரி கோர்ட் நேரத்தை வீணடிச்சா தண்டனை கடுமையா இருக்கும். அடுத்த முறை கோர்ட்டுக்குள்ளே வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன். அண்டர்ஸ்டாண்ட்? இந்தாமா, இந்த காப்பியை டைப் பண்ணுங்க. அண்ணா சார்,
ஒரு நிமிஷம் சார். ஏதோ உப்பு இல்லாத கப்பு சோறு, கத்திரிக்காய் குழம்பு, சிக்கனுன்னு ரெடியாருன்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல என்ன? அது கூட ஏதோ ஒரு பொண்ணு சார், எங்க இருக்குன்னு தான் தெரியல. எனக்கு கூட அவங்கள பார்க்கணும் போலயே இருக்கு. ஏப்பா கார்த்தி, அதுதான் கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்கல்ல, அப்புறம் அவங்கள்ட்ட போய் கரைச்சல் கொடுத்துட்டு இருக்க. நான் எதுக்கு சார் கரைச்சல் கொடுக்குறேன்? சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு போய் பேசுறது தனி மனித சுதந்திரம். உள்ள ஜட்ஜு கிட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அடடே சார், சார் மேடம் இங்க தான் சார் இருக்காங்க. நான் எங்கேயோ தேடிட்டு இருக்கேன். ஆமா அவங்களே தான். தோத்ததுல முகம் மாறிடுச்சு போல இருக்கு, அதான் அடையாளமே தெரியல. கார்த்தி, சொன்னா கேட்க மாட்டியா நீ? போயா. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, என்னையெல்லாம் உன்னால தூக்கி உள்ள வைக்கவே முடியாதுன்னு. நல்ல பிள்ளைய கேட்டுட்டு போயிருந்தேன்னா இப்படி இந்த அவமானம்லாம் வந்திருக்குமா? நான் ரொம்ப அப்செட்டா இருக்கேன். தயவு செஞ்சு போயிடு. இந்த பொய், பித்தலாட்டம், ஃப்ராடுத்தனம் இதெல்லாம் பண்ணா அப்செட் தான் ஆகும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன் சத்துக்கு என்கிட்ட சவால் விடுற. எக்ஸ்கியூஸ் மீ. என்ன என்ன சொல்லு. லுக், மரியாதை. ஓ, மரியாதை தரலன்னா என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு கேஸ போடுவீங்களா? போடு. மறுபடியும் இதே மாதிரி உன்னை தோக்கடிச்சு உன் முன்னாடி வந்து நிப்பேன். நீயும் இதே மாதிரி அவமானத்துல கூனி குறுகி போய் என் முன்னாடி வந்து நிப்ப. நீ நிஜமாவே புரிஞ்சுதான் பேசுறியா இல்ல அறியாமல்ல பேசுறியா? கேஸ் வேண்டான்னு நான் தான் வித்ட்ரா பண்ணிருக்கேன். வேற வழி இல்லையா உனக்கு? நீ என் பக்க சாட்சியா ஆளை வச்சு மிரட்டி துரத்தி விட்ட. ஆனா கடவுள் உன் பக்கம் சாட்சிய வரவே விடாம தடுத்தாருல. இங்க பார், உண்மைதான் எப்பவுமே ஜெயிக்கும். இனிமேதான் இருக்கு உனக்கு. என்ன சொன்ன? நல்ல பஞ்சு டைலாக்லாம் பேப்பர்ல எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்லுன்னு சொன்னல. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இன்னொரு நாள் சாவகாசமா பேசலாம். நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, உன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. இரு, மிச்சத்தையும் கேட்டுட்டு போ. இப்ப என்ன பேச போற? பேசு. இந்த யானை இருக்கு தெரியுமா? யானை அது படுத்தா கூட குதிரை மட்டும் தான் சொல்லுவாங்க. நான் யானை, படிக்காதவன் தான். சும்மா பயம்படுத்தி பாப்போன்னு நினைச்சேன வையே. அவ்வளவுதானா? பேசி முடிச்சாச்சா? நான் கிளம்பட்டுமா? கிளம்பு கிளம்பு. வீட்டில் போய் உன் அண்ணங்கிட்ட சொல்லு, கார்த்தியோட மறுபடியும் ஏதாவது பஞ்சாயத்துன்னு வந்தா இப்ப பண்ண மாதிரி மறுபடியும் உசுறு பிச்செல்லாம் போட மாட்டான், கொன்னுடுவான்னு சொல்லு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல? திருந்துறதுக்கு நான் என்ன உங்களை மாதிரி கெட்டவனா? நல்லவன். நல்லவங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப நல்லவன். உன்னை மாதிரி கெட்டவங்களை பூரா
உன்னை இப்ப ஜெயிச்ச மாதிரி ஜெயிக்க போறவன். என்ன என்ன பாக்குற? நேர்மை இருக்கிறவனை எப்பவுமே வெற்றி தேடி ஓடி வரும். கிளம்பு கிளம்பு, உனக்கெல்லாம் இந்த சின்ன பஞ்ச் டைலாக்கே போதும். என் பக்கம் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. நான் நினைச்சிருந்தா உன்னை குறைஞ்சது 3 வருஷமாவது ஜெயில உட்கார வச்சிருப்பேன். ஆனா நான் அதை செய்யல. என் சாட்சிகளை நானே வேணும்னே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல. காரணம் ஏன்னு தெரியுமா? ஏன்? உன் அம்மாவுக்காக. அவங்க என் முன்னாடி கண் கலங்கி என்கிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? என்னன்னு? எப்படி இருக்குமா? நல்லா இருக்கேன். இந்த அத்தை மேல கோவமா? இல்ல, அப்படிலாம் இல்ல. உனக்கு தெரிஞ்ச கார்த்தி மொரட கோவக்கார, ஆனா உண்மையில அப்படி ஒரு பாசக்காரனை நீ உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்க பையனை பத்தின பேச்சு இப்ப வேண்டாமே. பேசணும். இப்ப நான் உன்கிட்ட அவனை பத்தி மட்டும்தான் பேசணும். அவனுக்காகதான் பேசணும். என்ன பேசினாலும் என்னால எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்பட்டுமா? உன் அண்ணன் மேல உனக்கு இருக்கிற பாசம் உன்னை போராட வைக்குது. என் மவனுக்கு இருக்கிற தாய் பாசம் அவனை சண்டை போட வச்சிருக்கு. நம்மளால நம்ம மவன் ஜெயிலுக்கு போறானேன்னு என் உசுறு பதறது. நான் கொடுத்து பழகினவ. இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் கையேந்தி வாங்கி பழகல. முத தடவையா உன்கிட்ட கையேந்தி கேக்குற. என் அவனோட சுதந்திரத்தை எனக்கு தானமா கொடுத்துரு. நீ பிச்சையா கூட போடு. என்ன அவன் என் மருமக கிட்ட பிச்சை கேக்குறதுல எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை.
ஒரு அம்மா அவ மகனுக்காக மடி பிச்சை கேட்டு நிக்கிறேன். உன் அத்தைக்காரி நடு வீதியில உன் கால்ல விழணுமா? தப்பில்ல. பச்சை புள்ளையா இருந்தா உள்ளங்கால்ல முத்தம் கொடுக்கறது இல்லையா? நான் அப்படி நினைச்சுக்கிறேன். ஏரிங் இன்னும் 20 minutes தான் இருக்கு, சீக்கிரம் வாங்க. என்ன அவங்களோட கண்ணீர் தான் அசைச்சு பார்த்துருச்சு. நீ இப்போ சுதந்திரமா வெளியில நிக்கிற. நீ சிரிச்சு சந்தோஷமா நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் உனக்கு நான் போட்ட பிச்சை. அத மறந்துடாத. என்னப்பா முகமெல்லாம் அப்படி வெளுத்து போச்சு? கார்த்தினா இனிப்பான பேச்சு, சிரிச்ச முகம், கேட்டதை கொடுக்கிற அன்பு, அப்படின்லாம் டயலாக் பேசின அந்த சிரிச்ச முகத்துல கண்ணீர் வர்றது வேற யாராவது பாத்துட்டு போறாங்க. சந்திப்போம்.